Good morning, students. Today we are going to discuss about the applications of biotechnology. உயிர் தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். அப்ளிகேஷனா யூசஸ். ஓகேங்களா? ஸோ அதோடைய லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்சுலின், அதோடைய ஸ்ட்ரக்சர், அதில் எந்த செல் டிஃபெக்ட் ஆகுது, சரிங்களா? அதனால என்னென்ன சீக்வன்ஸ் எல்லாம் மாறுது, அதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன்ஸ், மனித வளர்ச்சி ஹார்மோன் எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் 8, சரிங்களா? மனித இரத்த உறைவு காரணி 8 அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கு வேலை என்ன, அது டிஃபெக்ட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹீமோஃபிலியா வருதுங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தாச்சு. ஓகே, த நெக்ஸ்ட் டுடே வி ஆர் கோயிங் டிஸ்கஸ் அபவுட் த இன்டர்ஃபெரான். ஸோ வாட் இஸ் இன்டர்ஃபெரான், அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கணும். ஸோ இன்டர்ஃபெரானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைனாக கொடுத்தோம் அப்படின்னா இன்டர்ஃபெரான்ங்கிறது தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபெரான் தான். ஓகேங்களா? இன்டர்ஃபெரான் ஆர் புரோட்டீனியஸ். புரோட்டீனியஸ்னா என்ன சொல்வீங்க? வாட் இஸ் புரோட்டீனியஸ்? இன்டர்ஃபெரானுங்கிறது என்ன அப்படின்னா புரோட்டீனால் ஆன ஒரு நிமிஷம். புரோட்டீனியஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டீனால் ஆன ஆன்டிவைரல் சப்ரசர், வைரஸுக்கு எதிரான ஒரு மருந்து. இது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா ப்ரொடியூஸ் பை த வைரஸ் இன்ஃபெக்டட் செல், வைரஸால் பாதிக்க அடைந்த ஒரு செல்லு தான் பார்த்தீங்கன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அது கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வாட் இஸ் பார்த்தீங்கன்னா இது இன்டர்ஃபெரான். இன்டர்ஃபெரானுங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்சஸ். ஒரு சிற்றின குறியீடு, சிற்றினத்துக்கான ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ எந்த ஸ்பீசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா மெமாலியன் செல், பாலூட்டி செல்ஸ் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. மெமாலியன் செல் எப்போ அப்படின்னா வென் இன்ஃபெக்டட் வித் வைரஸஸ். ஸோ வைரஸ் நம்ம செல்லை இன்ஃபெக்ட் பண்ணும்பொழுது, நோய் தொற்று உள்ளாக்கும் பொழுது அப்போ அந்த செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ எந்த செல்ஸ்னு உங்களுக்கு இன்டைரக்டாக தெரியணும். எந்த செல்ஸ் அப்படின்னா டபிள்யூபிசி, மைண்டில் வைங்க. ஓகே, த நெக்ஸ்ட் இன்டர்ஃபெரான் வாஸ் டிஸ்கவர்டு பை, அது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஆலிக் ஐசக்ஸ் அண்ட் ஜீன் லிண்டமேன் இந்த இயர் ஆஃப் 1957. அப்போ யார் கண்டுபிடிச்சாங்கிற 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கோங்க. ஓகே, த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் த ஸ்ட்ரக்சர் இன்டர்ஃபெரான் தே ஆர் கிளாசிஃபைடு இன்டூ ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா இன்டர்ஃபெரான். மொத்தம் 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா பேஸ்டு ஆன் த ஸ்ட்ரக்சர், அதோடைய அமைப்பு வச்சு 3 வகையாக பிரிக்கிறாங்க, ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஓகே, த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? They stimulate the cellular DNA to produce antiviral enzyme which inhibit the viral replication and protect the cell. ஸோ இது என்ன செய்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்குள்ள வைரஸ் டபிள்யூபிசி இன்ஃபெக்ட் பண்ணும்பொழுது அது ஆன்டிவைரல் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. ஸோ அந்த ஆன்டிவைரல் ப்ரோட்டீனை நம்ம இன்டர்ஃபெரான் பார்த்துட்டோம். அப்போ இன்டர்ஃபெரானோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வைரஸோடைய ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் வைரஸ் உள்ள வந்துச்சுன்னா ரெப்ளிகேஷன் ஆகி செல்லை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஆனால் இந்த புரோட்டீனியஸ் சப்ஸ்டன்ஸான இன்டர்ஃபெரான் அது ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுது. ஸோ ஸ்டிமுலேட் செல்லுலார் டிஎன்ஏ டு ப்ரொடியூஸ் ஆன்டிவைரல் என்சைம், அதுதான் இன்டர்ஃபெரான். ஓகேங்களா? அது வரைக்கும் மைண்டில் வைங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 8 போலவே ஹியூமன் பிளட்ல இருந்தா இன்டர்ஃபெரான் எடுக்கலாம். ஒரு வைரஸ் இன்ஃபெக்டட் பர்சன் ஸோ வைரஸ் இன்ஃபெக்டட் பர்சன்டேஜ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் 8 போலவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ நம்ம எது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எது பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம ஃபேக்டர் 8 பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிளட்ல இருந்தா எடுக்கிறாங்க, சரிங்களா? அப்போ பிளட்ல இருந்து நம்ம என்ன இது பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டர் 8 நம்ம எடுத்து நம்ம பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ அதே போலவே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபெரானை எடுக்கலாம், பிளட்ல இருந்து எடுக்கலாம். ஏன்னா பிளட்டை தான் அந்த இன்டர்ஃபெரானிஸ் இருக்கும். என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா நிறைய பிளட் தேவைப்படும். ஸோ அதுக்காக இதுக்கும் நம்ம எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் இதுக்கும் அப்படின்னா தே ஆர் யூஸ் இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த எந்த மைக்ரோஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சாக்ரோமைசிஸ் செரிவிசிங்கிற ஒரு ஈஸ்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். இட் இஸ் more suitable for the production of recombinant interferon than E. coli. E. coli விட இதில் நம்ம recombinant பண்ணுறதுக்கு
நம்ம என்ன எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாக்ரோமைசிஸ் செரிவிசியே. இது வந்து ஒரு 1 மார்க். ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஈகோலை டஸ் நாட் பாசஸ் மெஷினரி ஃபார் த கிளைகோசிலேஷன். மைண்டில் வைங்க, கிளைகோசிலேஷன் தான் அடிஷன் ஆஃப் குளுக்கோஸ், சர்க்கரை ஏற்றன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த மெக்கானிசம் எங்கே மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா தீஸ் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் ஒன்லி ஆன் த சாக்ரோமைசிஸ் செரிவிசியே. இந்த ஈஸ்டில் மட்டும் தான் கிடையாது. எதில் இல்லை? அந்த ஈகோலையில் கிடையாது. அதுக்காக தான் நம்ம இந்த சாக்ரோமைசிஸ் செரிவிசியை பயன்படுத்துகிறோம். ஓகே, கிளைகோசிலேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனை கிளைகோசிலேஷன் பண்ணுறதுக்கு மிஷினரி எங்கே மட்டும்தான் இருக்குது? சாக்ரோமைசிஸ் செரிவிசியில் தான் இருக்குது. ஸோ திஸ் இன்டர்ஃபான் யூஸ்ஃபுல் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டிசீசஸ் லைக் கேன்சருக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம், எய்ட்ஸுக்கு பயன்படுத்தலாம், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம நர்வ் செல்ஸ் நியூரான் இருக்கு இல்லையா, அந்த நியூரான்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்டிபாடிஸே போய் டெபாசிட் ஆகிடும். ஸோ அது ஒரு டிசீஸ். அதை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்ஃபான் பயன்படுத்தலாம். தென் ஹெப்பாட்டிட்டிஸ் சி. ஓகேங்களா, ஹெப்பாட்டிட்டிஸ் சி இதுக்கும் நம்ம வந்து என்ன பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து பார்த்தா ஹெப்சூஸ்டர். ஹெப்சூஸ்டர் என்ன டிசீஸ் அப்படின்னா அக்கிப்புடைன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த டிசீஸ்க்கெலாம் நம்ம என்ன பயன்படுத்தலாம்? இந்த இன்டர்ஃபான் பயன்படுத்தலாம். ஸோ இன்டர்ஃபான் ஒரு 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளியராக படிச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீகாம்பினன்ட் வேக்சின். ஸோ ரீகாம்பினன்ட் வேக்சின் என்ன அப்படின்னா மறுசேர்க்கை தடுப்பூசிகள். ரீகாம்பினன்ட் வேக்சின் என்ன சொன்ன? மறுசேர்க்கை தடுப்பூசிகள். ஸோ மறுசேர்க்கை தடுப்பூசிகள் அல்லது மருந்துகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Recombinant DNA technology has been used to produce new generation vaccine. ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலயமா புதிய வகையான தடுப்பு மருந்துகள் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. தடுப்பு மருந்துகள் அல்லது தடுப்பூசிகள். ஓகே, ஸோ த லிமிட்டேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வேக்சின் ப்ரொடக்ஷன். ட்ரெடிஷ்னல் வேக்சின் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா வழக்கமாக இல்லை பாரம்பரியமாக செய்யக்கூடிய முறையை ஒரு ஓவர் கம் பை திஸ் டெக் அப்ரோச். இந்த ரீகாம்பினன்ட் வேக்சின் மூலயமா நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். பாரம்பரியமாக தடுப்பு மருந்துகள் தயாரிக்கிறாங்க இல்லையா, பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா ரீகாம்பினன்ட் மெத்தடில் வேக்சின் தடுப்பு மருந்துகள் தயாரிக்கிறாங்க. அதை மைண்டில் வைங்க. இந்த ரீகாம்பினன்ட் வேக்சின் ஜெனரலி ஆஃப் யூனிஃபார்ம் இன் குவாலிட்டி. என்ன கொடுத்துருக்காங்க? யூனிஃபார்ம் குவாலிட்டி அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வர வேக்சினும் ரீகாம்பினன்ட் வர மெத்தடில் வர வேக்சின் யூனிஃபார்ம் இன் குவாலிட்டி, தரம் சீரானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் ப்ரொடியூஸ் லெஸ் சைடு எஃபெக்ட். அதே போல தான். ஓகேங்களா, குறைந்த அளவு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அஸ் கம்பேர்ட் டு த வேக்சின் ப்ரொடியூஸ்டு பை கன்வென்ஷனல் மெத்தட். பாரம்பரிய முறையில் தயாரிக்கிற முறையை விட இதில் இந்தந்த பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கைண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின். சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின். 2 வந்து பார்த்தீங்கன்னா அட்யூனியேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். அட்யூனியேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். 3rd வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வேக்சின். இது ஒன்று ஒரு 3 மார்க்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின். சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின். ஸோ வாட் இஸ் சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படின்னா என்ன அப்படின்னா லிசன். Vaccine that use component of pathogenic organism rather than the whole organism are called subunit vaccine அப்படிங்கிறாங்க. அதாவது நோயை பரப்பக்கூடிய மைக்ரோசிர்குலியா பாக்டீரியா வைரஸ் அதனுடைய ஹோல் பாடியை நம்ம வேக்சினாக பயன்படுத்தாமல் அதனுடைய காம்போனன்ட்னா அதனுடைய பகுதி பொருட்களை மட்டும் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த காம்போனன்ட் லைக் எதெல்லாம் இருக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெதர் லைக் இட் ப்ரோட்டீனாக இருக்கலாம், ஆர் பெப்டைடாக இருக்கலாம், ஆர் என்னது அதனுடைய டிஎன்ஏவாக இருக்கலாம் ஆஃப் த பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். ஓகேங்களா, ஆர் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ரோட்டீன், பெப்டைட் ஆர் டிஎன்ஏஸ் பேத்தோஜெனிக் ஆர்கானிசமோட. ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின்? அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா பியூரிட்டி இன் ப்ரிப்பரேஷன். அதை உற்பத்தி செய்யும் போது தூய்மையாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி நிலையானதாக இருக்கும் அந்த வேக்சின், சேஃப் யூஸ். சேஃப் யூஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? சேஃப் யூஸ்னா பாதுகாப்பான பயன்பாடு. இதுதான். அப்போ இது ஒரு 3 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்யூனியேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின்.
அட்யூனியேட்டட் அப்படின்னா வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள். வலு குறைக்க ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை என்னது அட்யூனியேட்டட். கவனிங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்யூனியேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். சரிங்களா? அட்யூனியேட்டட் வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள் அல்லது தடுப்பு மருந்துகள். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க? அட்யூனியேட்டடுக்கும் சப்யூனிட் ரீகாம்பினன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இன்க்ளூடு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். மரபியல் மூலமாக மாற்றப்பட்ட பேத்தோஜெனிக் நோயை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிர்களான பாக்டீரியா, வைரஸ், இதை வந்து என்னன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணுறோம். தட் ஆர் மேட். அது எப்படி மாடிஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா நான் பேத்தோஜெனிக் ஃபார்ம், அதான் முக்கியம், மாடிஃபைடு. ஓகேங்களா? இட் இஸ் மேட் இன்டு த நான் பேத்தோஜெனிக் அப்படின்னா நோயை உருவாக்க இயலாத தன்மைக்கு நம்ம மாற்றுறோம். நோயை உருவாக்க இயலாத தன்மைக்கு நம்ம அந்த பாக்டீரியா வைரஸை மாற்றுறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை தான் நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம்னா வேக்சினாக யூஸ் பண்ணுறோம். தட் ஆர் யூஸ்ட் அஸ் அ வேக்சின். இட் இஸ் நவ் பாசிபிள் டு ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு த ஆர்கானிசம். ஸோ இப்போதைக்கு அந்த டெக்னாலஜி இருக்குது. ஏன்னா அதை மாடிஃபை பண்ணுறதுக்கான ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அது மூலயமா அதோடைய டாக்ஸிக் ஆன அந்த ஜீனை டிஎன்ஏவை ரிமூவ் பண்ணிட்டு நான் டாக்ஸிக்கை நம்ம பாடிக்குள்ளே என்ன செஞ்சலாம், அசிய அந்த ஆர்கானிசத்தையே ஒரு இம்யூன் பவரை கொடுக்கக்கூடியதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க, அந்த ஓகே லைவ் வேக்சின், உயிருள்ள ஒரு வேக்சின்னா இதுதான். 1 மார்க்ல கேட்பாங்க, விச் ஒன் இஸ் கால்டு லைவ் வேக்சின் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் ஆன்சர் த அட்யூனியேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். மைண்ட் இட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா such vaccine referred as attenuated recombinant vaccine. ஓகே, தேர்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்ஏ வேக்சின். இதை பற்றி பார்க்க போகிறோம், டிஎன்ஏ வேக்சின். ஸோ வாட் இஸ் டிஎன்ஏ வேக்சின்? டிஎன்ஏ என்னது, தடுப்பூசிகள் அல்லது தடுப்பு மருந்துகள்லாம் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் இம்யூனைசேஷன், மரபியல் நோய் தடை காப்பு தான் முக்கிய அந்த வார்த்தை. ஜெனட்டிக் இம்யூனைசேஷன் பை யூசிங் டிஎன்ஏ வேக்சின் இஸ் ஏ நாவல் அப்ரோச்சஸ் that come into the being in the 1990. ஸோ ஒரு புதிய வகையான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா டிஎன்ஏ வேக்சின். அது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1990 தான் வந்திருக்கு. ஓகே, த இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி இஸ் ஸ்டிமுலேட்டட் பை த டிஎன்ஏ மாலிகுல். நம்ம உடல்ல நோய் தடைக்காப்பு மண்டலத்தில் எது தூண்டி விடுது அப்படின்னா ஒரு டிஎன்ஏ மாலிகுல். அதை தான் இங்கே பயன்படுத்த போகிறாங்க. ஏ டிஎன்ஏ வேக்சின் கன்சிஸ்ட் ஆஃப், அந்த டிஎன்ஏ வேக்சின்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஜீன் இருக்கும். அந்த ஜீன்ல என்ன என்கோடிங்னா இன்ஃபர்மேஷன், என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா ஆன்டிஜெனிக் புரோட்டீன். ஓகேங்களா? அந்த டிஎன்ஏல ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீன் வந்து என்ன என்கோடிங், என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா டு ப்ரொடியூஸ் ஆன்டிஜெனிக் புரோட்டீன், எதிர்பொருள் தூண்டியை உற்பத்தி செய்வது, ஆன்டிஜனை ப்ரொடக்ஷன் பண்ணுவது. ஓகே, ஸோ ஆன்டிஜெனிக் புரோட்டீன் இன்சர்டட் இன்டு த பிளாஸ்மிட். அதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்மிட்குள்ள இன்சர்ட் பண்றோம். பாக்டீரியல் பிளாஸ்மிட்குள்ள அந்த அதோட காம்பனண்ட் இருக்கு இல்லையா, நான் பேத்தோஜெனிக், இது அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். தென் இன்கார்பரேட் இன்டு த செல்ஸ் ஆஃப் த டார்கெட் அனிமல். எந்த அனிமல் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அனிமலை அந்த பிளாஸ்மிடோட சேர்ந்து அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அனுப்பி விட்டுறோம். ஓகே, டிஎன்ஏ இன்ஸ்ட்ரக்ட் த செல் டு மேக் ஆன்டிஜெனிக் மாலிகுல் விச் ஆர் என்னது டிஸ்பிளேஸ்டு ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அப்போ ஒரு செல்லுக்குள்ள போன அந்த டிஎன்ஏ என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆன்டிஜன் அந்த செல்லோட சர்ஃபேஸில் இருக்கும். இப்போ நம்ம பாடிக்குள்ள அந்த ஜீன், அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ போயிடுச்சு, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ண நம்ம பார்த்தோம், ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணது. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆன்டிஜன் செல்லோட சர்ஃபேஸில் நிற்கிது. இப்போ ஆன்டிஜன் நம்ம பாடிக்குள்ள சிந்தசிஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம இம்யூன் சிஸ்டம் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா தே ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடி. என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க, ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். நீங்கள் உங்களுக்கு டவுட் வரும், ஏன் சார் அங்கே ஆன்டிஜன் வந்துருச்சு நம்ம பாடியில் டிசீஸ் வருமானு கேட்கலாம் இல்லையா? அதுதான், டிசீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நிறைய ஜீன் இருக்கணும் அந்த பேத்தோஜனுக்கு. நம்ம எது மட்டும் தான் அனுப்புகிறோம், ஒரு ஜீன் மட்டும் தான் அனுப்புகிறோம். அப்போ அது பேத்தோஜெனிக் ஃபார்ம் இல்லை. பட் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதை அட்டாக் பண்ணி நிறைய ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதனால அந்த டிசீஸுக்கு எதிராக நம்ம பாடியில் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதனால அந்த டிசீஸ் வராது. இதுதான் இதோடைய முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்ஏ வேக்சினுடைய
ஒரு முக்கியமானது. ஓகேங்களா? The DNA vaccine cannot cause disease as it contain only a copy of another few of its gene. சில ஜீன்கள் தான் இருக்கு, அது ஒன்று தான் நம்ம பார்த்தாச்சு. DNA vaccine are relatively easy and inexpensive. ஓகேங்களா? டு டிசைன் டு ப்ரொடியூஸ். அதை உருவாக்குறதுக்கும் அதை வந்து அமைப்பதற்கும் சரிங்களா, இன்எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காசுலாம் செலவாகாது, மணிலாம் செலவாகாது. ஸோ வேக்சின் ப்ரொடியூஸ்டு பை திஸ் டெக்னிக், இது மூலிமா நம்ம வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா டிஃப்ரெண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ப்ரொடியூசிங் டார்கெட் ப்ரோட்டீன், அது ஒரு குறிப்பிட்ட இலக்கு புரதங்களை தான் உற்பத்தி செய்யும். ஒன்று, லாங் லாஸ்டிங் இம்யூனிட்டி, நீண்ட நாள்களுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் பவரை கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? லாங் லாஸ்டிங் இம்யூனிட்டி. அது ட்ரிகர் இம்யூன் ரெஸ்பான்ஸ், நோய் தடைக்காப்பு மன்றத்தை என்ன செய்யுதுன்னு பார்க்குறோம், தூண்டி விடுது. அதை மைண்டில் வைங்க. லாங் லாஸ்டிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ், இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிறதுல. நெக்ஸ்ட் வந்து வித் லெஸ் டாக்ஸிக் எஃபெக்ட், குறைந்த அளவு பக்க விளைவுகளை, சைடு எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் அண்ட் சப்யூனிட் வேக்சின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இதுதான் வந்து பார்க்குறோம். ரீகாம்பினன்ட் என்ன வேக்சின் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீகாம்பினன்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். இது என்ன வேக்சின் கொடுக்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் எ என்ன வேக்சின் இது, இட் இஸ் எ சப்யூனிட் வேக்சின். ஓகேங்களா? ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேக்சின் சொல்கிறாங்க, சப்யூனிட் வேக்சின். சப்யூனிட் வேக்சின் என்னது, துணை அலகு தடுப்பூசிகள். ஸோ இட்ஸ் ப்ரிப்பேர்டு பை குளோனிங் ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ஓகேங்களா? இது எதோட குளோன் பண்ணுறோம் அப்படின்னா, சப்யூனிட் வேக்சின் இஸ் ப்ரொடியூஸ்டு பை, எப்படி உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா, குளோனிங் ஹெப்பாட்டிட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன். ஓகேங்களா? ஹெப்பாட்டிட்டிஸோட சர்ஃபேஸ் ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், HBsAg ஜீன் இன் த ஈஸ்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, இந்த ஈஸ்டோட பேர் என்னது, சாக்ரோமைசிஸ் செரிவிசியே. ஆனால் பட் இங்கே பாக்டீரியாவும் கொடுக்குறாங்க. பட் இங்கே என்ன வரணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டயக்ராமுக்கு தகுந்தவரை ஈஸ்ட் தான் வரணும். ஏன்னா இட் இஸ் என்ன வேக்சின் நம்ம பார்த்துருக்கோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்யூனிட்டி வேக்சின். சப்யூனிட்டி வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அதோடைய காம்பவுண்ட் பார்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏதோ ஒன்று, அதோடைய ப்ரோட்டீனாக இருக்கலாம், பெப்டைடாக இருக்கலாம், அல்லது அதோட டிஎன்ஏலாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான நம்ம இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இதில் என்ன கொடுக்குறாங்க, இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ், அதனுடைய அமைப்பு, அதோட டிஎன்ஏ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த டிஎன்ஏவை நம்ம கட் பண்ணுறோம். இது ஹெல்ப் ஆஃப், உங்களுக்கே தெரியும் என்னது, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், அந்த என்சைம் வச்சு இந்த டிஎன்ஏவை கட் பண்ணி அதில் பீஸை கொண்டு வந்தாச்சு. அதே போல் பாக்டீரியாவோட பிளாஸ்மிடு தான், இந்த பிளாஸ்மிடோடைய பார்ட்டை நம்ம கட் பண்ணுறோம். அதே எந்த என்சைம் வச்சு அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு. ஓகேவா? பிளாஸ்மிட் டிஎன்ஏ கட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணியாச்சு. தென் ரெண்டு டிஎன்ஏவும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி கொண்டு வரோம். இந்த ப்ளூ கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது என்ன கலர் வரணும் அப்படின்னா அந்த இது. ஓகே. இது வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்மிடு. இங்கே வந்து ப்ளூ கலராக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்கு. பட் தெரிஞ்சுக்கிங்க. ஓகே. ப்ளூ கலராக உள்ள இந்த ஃபுல் பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு வச்சுக்கணும், நீங்கள் பிளாஸ்மிட்னு மைண்டில் வச்சுங்க. ஓகே. இந்த பார்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிடு. இந்த லைட் கலராக பார்ட் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அது எதோடைய பார்ட்டு அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எதோட பார்ட்டு, இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பியோட டிஎன்ஏ வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் இன்கார்பரேட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பேர் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. எதை வச்சு ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா, டிஎன்ஏ லிகேஸ் வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அது இருக்கக்கூடிய மீடியாவில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா நொதித்தல் டேங்க், அதில் இது பண்ணும்போது ஒரு பாக்டீரியா நிறைய பாக்டீரியாவை உருவாகும். அதை நம்ம வந்து செப்பரேட் பியூரிஃபை பண்ணி ஹெச்பி ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த ஆன்டிஜனை டிசீஸ் காஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். டிசீஸ் காஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது பர்டிகுலர் பார்ட்டை தான் இங்கே வந்திருக்கு. இங்கே பாருங்க, இதோட பர்டிகுலர் பார்ட்டை தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம பியூரிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹெப்பாட்டிட்டிஸுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஹெப்பாட்டிட்டிஸ் வேக்சின். ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயினோ பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. எடிபிள் வேக்சின் ஆர் ப்ரிப்பேர்டு பை மாலிகுலர் ஃபார்மிங். ஸோ வாட் இஸ் எடிபிள் வேக்சின் அப்படின்னா, எடிபிள் அப்படின்னா அந்த வேக்சின் நம்ம எது வழியாக எடுத்துக்கிறோம், அந்த தடுப்பு மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாய் வழியாக எடுத்துக்கிறோம். ஓகே. அதான் எடிபிள் வேக்சின்.
எதன் மூலயமா ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ப்ரொடியூஸ்டு பை த மாலிகுலார் ஃபார்மிங் அப்படின்னா மூலக்கூறு மருந்தகம் மூலமாக நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிறத மைண்ட் வச்சுங்க. யூஸிங் த சயின்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அறிவினுடைய மரபு பொறியியல் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலயமா நம்ம எடிபிள் வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ செலக்டட் ஜீன் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு த பிளான்ட். ஒரு தாவரத்தில் செலக்டட் ஜீனை இன்ட்ரடியூஸ் உள்ள அனுப்புகிறோம். ஸோ அப்போ அண்ட் த டிரான்ஜெனிக் பிளான்ட் ஆர் இன்டியூஸ்டு டு மேனுஃபேக்சர் ஏன்னா அது என்கோடட் ப்ரோட்டீன். அப்போ அந்த பிளான்ட்டுக்குள்ளே என்ன ஜீன் பண்ணுதோ அது அந்த ஜீன் என்ன சொல்லுதோ அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ அந்த பிளான்ட்டோட எடிபிள் பார்ட் நம்ம சாப்பிடும்போது அந்த ப்ரோட்டீன் நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு அந்த சம்மந்தமான டிசீஸ் வராது. இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஓகே, இந்த எடிபிள் வேக்சின் ஆர் எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா மியூகோசா டார்கெட்டட். இது ஒரு 1 மார்க். எடிபிள் வேக்சின் எதற்கு எதிராக நோயை வராமல் தடுக்கும் அப்படின்னா மியூகோசா. நம்ம பாடியில் எங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்கோ அங்கெல்லாம் மியூகோசா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ அது மூலயமா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது இல்லையா? அப்போ எடிபிள் வேக்சின் ஆர் மியூகோசா டார்கெட்டட் வேக்சின் விச் காசஸ் ஸ்டிமுலேஷன் போத் என்னது சிஸ்டமிக் உடல் வழி இருந்தாலும் சரி, மியூகோசா இம்யூன் ரெஸ்பான்ஸ் அந்த மியூகோசா வழியும் டிசீஸ் வந்தாலும் அதை தடுக்கும். எது? எடிபிள் வேக்சின் அப்படிங்கிற மைண்ட் வச்சுங்க. அட் ப்ரெசன்ட் எடிபிள் வேக்சின் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃபார் ஹியூமன் அண்ட் அனிமல் டிசீஸ். லைக் எந்தெந்த டிசீஸ்க்காக அனிமலில் வந்து எடிபிள் வேக்சின் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நோட் பண்ணிங்க. ஒன்று என்ன அப்படின்னா மீஸ்லஸ், மணல்வாரின்னு சொல்லுவாங்க. மணல்வாரினா அம்மை மேலே வந்து மணல் தூவிட்டு அப்படி இருக்கும், கொப்பளமாக இருக்கும், மணல்வாரி. காலரா, இன்னொன்று என்ன அது ஃபுட் அண்டு மவுத் டிசீசஸ், கால் அண்டு வாய் நோய்கள், புண்ணா போயிடும், ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ் அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ். இதுக்கு எகென்ஸ்டாக அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு பாக்ஸில் ப்ளூ கலராக இருக்கும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீகாம்பினன்ட் வேக்சின் ஃபார் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வாஸ் ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் வேக்சின். 1 மார்க்கு. செயற்கையான என்னது தடுப்பூசி ஃபர்ஸ்ட் எதில் உருவாக்குனாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு என்னது ஹெப்பாட்டிட்டிஸ் பி. அதை மைண்டில் வச்சுங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது எப்போ லான்ச் பண்ணுது அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1997 விச் ஹாஸ் மார்க்கெட்டட் பை ட்ரேட் நேம். அது வந்து ஒரு விளம்பர பேரில் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரேட் நேம் பேர் என்ன அப்படின்னா ரீகாம்பி வேக்ஸ். அண்டு இன்னொன்று பேர் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தா ஜென்ஜெரிக்ஸ் என்னது பி அப்படின்ற பேரில் அது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். இந்த மார்க்கெட்டில் ஃபார்மசியில் போய் கேட்டிங்கன்னா இந்த வேக்சின் இருக்கும். ஓகே, இந்தியா இஸ் த ஃபோர்த் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது கண்ட்ரியாக இருக்குது எதை இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணது. அப்போ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சார் ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னா யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸு அண்டு என்னென்ன பெல்ஜியம் டு டெவலப் த இண்டிஜினியஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். சொந்தமாகவே அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஏரியா உங்களுக்கு கிளியராக புரியுதுங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜீன் தெராப்பி. ஸோ வாட் இஸ் ஜீன் தெராப்பி, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஜீன் தெராப்பி, இதெல்லாம் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜீன் தெராப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா மரபியல் சிகிச்சை. ஜீன் தெராப்பின்னா என்னது? மரபியல் சிகிச்சை. இதுக்கு பேர் தான் என்னது? ஜீன் தெராப்பி. ஸோ நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ இஃப் எ பர்சன் இஸ் born with the hereditary disease, ஒரு மனிதன் மரபிய நோயோட பிறக்கிறான் அப்படின்னா கேன் கரெக்டிவ் தெராப்பி கிவன் ஃபார் சச் டிசீஸ். அந்த நோயை குணப்படுத்த ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ், ஓகேங்களா? அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு, அந்த டிசீஸை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? திஸ் கேன் பி டன் பை த ப்ராசஸ் நோன் அஸ், அதுதான் என்னது? ஜீன் தெராப்பி. அது எதன் மூலியமாக தான் நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஜீன் தெராப்பி மூலியமாக தான் நம்ம சரி செய்ய முடியும். திஸ் ப்ராசஸ் இன்வால்வ், அந்த ஜீன் தெராப்பியில் என்ன நடக்குது அப்படின்னா டு டிரான்ஸ்ஃபர் நார்மல் ஜீன் இன்டு எ பர்சன் செல் தட் கேரிஸ் 1 or more mutant allele. ஒரு பர்சன், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஜீனில் டிஃபெக்ட் ஆகிடுச்சு. அந்த டிஃபெக்டான ஜீன் எடுத்துகிட்டு ஒரு ஹெல்தியான ஜீன் எடுத்து அந்த பிளேஸில் ஃபிட் பண்ணுறது தான் அந்த ஜீன் தெராப்பியோட முக்கியமான வேலை. ஓகேங்களா? ஒரு ஜீனாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜீனாக இருக்கலாம், அல்லீலாக கூட இருக்கலாம், வாட் எவர் இஸ் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் நார்மல் ஜீன். என் பாடிக்குள்ளே போன நார்மல் ஜீனை வெளிப்படுத்துது. இந்த பர்சன் ரிசல்ட் இன் த ஃபங்க்ஷனல் ஜீன் ப்ராடக்ட் போஸ் த ஆக்ஷன் என்னது? நார்மல் ஃபினோடைப்பை கொடுக்குது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ டிஃபெக்டான ஜீனை எடுத்துகிட்டு ஒரு ஹெல்தி ஜீனை வைக்கிறோம், அதான் ஜீன் தெராப்பி. அதை மைண்டில் வச்சுங்க.
டெலிவரி ஆஃப் த நார்மல் ஜீன் அகாம்பனிஷ்ட் பை யூசிங், அதை நார்மல் ஜீனை உள்ளே கொண்டு போனால் அதுக்கு ஒரு வெக்டார் தேவை. நம்ம எந்த வெக்டாரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா என்னது, ரெட்ரோ வைரஸ் அஸ் ஏ வெக்டார். அதை நோட் பண்ணிங்க, அது அடுத்த 1 மார்க்கு. த மெயின் தேர்ஸ்ட், அதோட முக்கிய நோக்கம் என்ன, ஜீன் தெராப்பியோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆஃப் த ஜீன் தெராப்பி ஹேஸ் பீன் டைரக்டட் அ கரெக்டிங் சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் ஆஸ் இன். அதாவது ஜீன் தெராப்பியோட முக்கியமான வேலை என்ன, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஜீனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். சிஸ்டிக்னா நீர்ம துகள் கட்டிகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருக்கும், அது உள்ள வாட்டரி சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் கவராக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு ஜெனடிக் டிசீஸ், இது ஒரு சிங்கிள் ஜீனால் வரக்கூடிய டிசீஸ். அதுக்கப்புறம் என்னது, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியானா உங்களுக்கு தெரியும், நிறைய போன கிளாஸில் படிச்சிருப்போம். ப்ரொஃப்யூஸ்டு ப்ளீடிங் ஆஃப் பிளட், ரத்தம் உறையாமல் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்போ 2 டிசீஸும் நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜீன் தெராப்பி மூலயமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், க்யூர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அட் ப்ரெசன்ட் மோஸ்ட் ஜெனட்டிக் டிசீசஸ் ஹேவ் பீன் நோ எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸோ ஜீன் தெராப்பி குட் ஆஃபர் ஹோப் ஃபார் மெனி பீப்புள். ஸோ நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டரி அந்த ஜீன் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அப்போ மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, ஜீன் தெராப்பி தான் ஒரு நம்பிக்கைங்கிறாங்க. தேர் ஆர் 2 ஸ்ட்ராட்டஜிஸ் இன்வால்வ் இன் த ஜீன் தெராப்பி. 2 ஸ்ட்ராட்டஜிஸ், 2 நிலைகள் இருக்குது ஜீன் தெராப்பியில். என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் அகமெண்டேஷன், அப்படின்னா மரபணு பெருக்குதல் சிகிச்சை. ஜீன் அகமெண்டேஷன், ஒரு ஜீன் இருக்குன்னா அந்த ஜீன் எனக்கு ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா அதை அதிகப்படுத்துறது, அது ஒரு டைப் ஆஃப் ஜீன் ட்ரீட்மெண்ட். ஜீன் தெராப்பினா ஒன்றும் கிடையாது, ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான். 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்டிங் ஜீன் தெராப்பி. இன்ஹிபிட்டிங் அப்படின்னா ஒரு ஜீனு அப்நார்மலாக இருந்துச்சுன்னா அதை தடை செய்யறது, அது ஒன் ஆஃப் த செகண்ட் டைப் ஆஃப் ஜீன் தெராப்பி. அப்போ அகமெண்டிங் ஜீன் தெராப்பினா புரியுதா? ஸோ அகமெண்டிங் ஜீன் தெராப்பி என்ன அப்படின்னா, விச் இன்வால்வ்ஸ் இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு த ஜீனோம். அந்த ஜீனோம்குள்ளே நம்ம ஜீனை அலோவ் பண்ணுறோம். ஓகேவா, எந்த ஜீனாக இருக்கும், அது மிஸ்ஸிங் ஜீனாக இருக்கலாம், அந்த ஜீன் இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக ஒரு ஜீனை உள்ள அலோவ் பண்ணோம்னா அது வந்து அகமெண்டிங் என்னது ஜீன் தெராப்பி. நெக்ஸ்ட் இன்ஹிபிஷன் தெராப்பி அப்படின்னா மரபணு என்னது தடை சிகிச்சை. இன்ஹிபிஷன் தடை. அப்போ எக்ஸஸா ஜீன் இருக்கு, ஓகேங்களா, நம்ம பாடியில ரெசிஸ்டிவா இருக்கிறது நார்மல் ஜீன், அது டாமினண்டா மாறிட்டு அதை நம்ம என்ன செய்யணும், அதோட ஒர்க்கை தடுக்கணும். அப்போ தடுக்கிறதுக்காக நம்ம அலோவ் பண்ற அந்த ஜீன் வந்து அது ஒரு மெத்தடு, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹிபிஷன் ஜீன் தெராப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 2 approaches to achieve gene therapy. 2 நிலைகள் இருக்குது ஜீன் தெராப்பியில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் செல் ஜீன் தெராப்பி, அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்ம் லைன் செல் ஜீன் தெராப்பி. சொமாட்டிக் அப்படின்னா உடல் வழி செல் ஜீன் சிகிச்சை, பாடி செல்ஸ். ஜெர்ம் லைன் செல் ஜீன் தெராப்பி அப்படின்னா இனச்செல் வழி ஜீன் சிகிச்சை அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ சொமாட்டிக் செல் ஜீன் தெராப்பி எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, இன்சர்ஷன் ஆஃப் fully functional and expressible gene into a target somatic cell to correct genetic disease permanently. ஒரு மனிதனுக்கு நிரந்தரமா ஒரு ஜீனால நோய் வருதுன்னா அது சரி செய்வதற்காக ஒரு நல்ல சொமாட்டிக் ஜீன் எடுத்து ஒரு அஃபெக்டட் ஜீன் இருக்கிற இடத்துல வைக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேற வேர்ஸ் ஜெர்ம்லைன் செல் ஜீன் தெராப்பி என்ன அப்படின்னா, introducing of DNA into the germ cells which passes on to the successive generation. ஒரு germ cells ன்னு சொல்றோம் அப்படின்னா, germ cells என்னது, அது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மா இருக்கலாம் ஆர் ஓவமா இருக்கலாம், 2 ஃபியூஸ் சைகோட், அது அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஜீன் தெராப்பி இன்வால்வ்ஸ் ஐசோலேஷன் ஆஃப் என்ன செய்யறோம், ஸ்பெசிஃபிக் ஜீனை தனிமைப்படுத்துறோம் and making it copy and inserting in them to target cell to make desired protein. அது வந்து நமக்கு தேவையான புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுதுங்கிறாங்க. It is absolutely essential for என்னது ஜீன் தெராபிஸ்ட். ஒரு ஜீன் சிகிச்சை அளிக்கக்கூடிய வல்லுநர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டு என்ஷூர் தட் அவர் என்ன நமக்கு வந்து ஒரு என்ஷூர் கொடுக்கணும்,
என்ன ஒரு உறுதியை கொடுக்கணும் அப்படின்னா, ஜீன் இஸ் ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கணும். நம்ம அந்த எடுக்கக்கூடிய ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கணும். நம்ம வந்து நமக்கு எதுவும் நோயை ஏற்படுத்தக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, டு என்ஷூர் தட் டு பேஷன் அதுக்கு கொடுக்கக்கூடாது. இட் இஸ் அப்ராப்ரியேட்லி எக்ஸ்பிரஸ்டு. நல்லா அது வந்து அது எதுக்காக நம்ம உள்ள செலுத்துறோமோ அதுக்காக அது என்ன செய்யணும், அது வேலைகளை செய்யணும். அண்ட் தட் த பாடி இம்யூன் சிஸ்டம் டஸ் நாட் ரியாக்ட் டு த ஃபாரின் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ்டு பை த நியூ ஜீன். அப்போ நியூ ஜீன் உற்பத்தி செய்யக்கூடிய ப்ரோட்டீனுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டம் எகென்ஸ்டாக மாறிடக்கூடாது. இதெல்லாம் யார் மைண்டில் வச்சுக்கணும், யார் மைண்டில் வச்சுக்கணும், கரெக்டாக சொல்லுங்கள், யார் மைண்டில் வச்சுக்கணும், ஜீன் தெராபிஸ்ட். ஓகே, இதை தான் அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ராசஸ் ஆஃப் ஜீன் தெராப்பியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பர்சன் எடுத்தால் ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா, ஏடிஏ ஜீனால் ஒரு டிஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த ஜீன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குறோம். ஒரு ஏடிஏ ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு என்சைம்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டி லிம்போசைட்டை ஆக்டிவேட்டாக பண்ணும். அப்போ ஒரு டி லிம்போசைட் நல்லா ஹெல்த்தியாக இம்யூன் பவரோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது முக்கியம், அந்த ஏடிஏ ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம். அந்த ஜீன் ரெசிசிவாக மாறிடுச்சு, அப்போ என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ டி லிம்போசைட்ஸ் அந்த ஹியூமனுடைய பாடியில் ப்ரொடியூஸ் ஆகாது. லிம்போசைட்ஸ் எஸ்பெஷலி டி லிம்போசைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னா நிறைய டிசீஸ் பாடிக்குள்ளே வந்து அந்த பர்சன் இறந்து போயிடுவாங்க. அதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாக்டீரியா கேரிங் த என்னது ஏடிஏ ஜீன், ஒரு நார்மல் பர்சன்ட் நம்ம ஏடிஏ ஜீனை ரீகாம்பினேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை எதோட க்ளோன் பண்ணுறோம் அப்படின்னா ரெட்ரோவைரஸ் ஆக்டிவ்ஸே வெக்டார். நமக்கு தெரியும் ஜெனட்டிக்கலி டிசேபிள்டு ரெட்ரோவைரஸ், நோயை உருவாக்காத அந்த ப்ரோட்டீன் கோட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். உள்ள அதுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்ம எதை அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் உள்ள அலோவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அது எதோட வளர்க்குறோம் அப்படின்னா இந்த டி லிம்போசைட்ஸோட நம்ம வளர்க்குறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரீகாமினன்ட் எதோட பேரிங் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டி லிம்போசைட்டோட பேரிங் ஆயிடுச்சு. அந்த பேரிங் ஆனதை நம்ம அஃபெக்டட் பேஷண்ட்டுக்குள்ள அலோவ் பண்ணும்பொழுது அங்கே உள்ளே போன ஏடிஏ ஜீன் அவங்களுக்கான அந்த என்சைமை செக்ரேட் பண்ணும், டி லிம்போசைட்ஸ் ஆக்டிவேட் ஆகும், டிசீஸ் வராது. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வச்சு தான் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் வந்து தான் அந்த கொடுத்துருப்பாங்க, இந்த ரிசர்ச்சை பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ஃபஸ்ட்டு கிளினிக்கல் ஜீன் தெராப்பி வாஸ் ஈவன். ஃபஸ்ட்டு ஜீன் சிகிச்சை 1990 ஃப்ரெஞ்ச் ஆண்டர்சன் அவர் யார் கொடுத்தாரு அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் 4-year-old கேர்ள், 4 வயதான பெண் குழந்தைக்கு ஒரு டிசீஸ் வந்தது. எதனால? அடினோசின் டிஅமினேஸ், அதான் ஏடிஏ டிஃபிஷியன்சி. அப்போ ஏடிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடினோசின் டிஅமினேஸ். அது ஒரு என்சைம். அது யார் செக்ரேட் பண்ணுறா? ஒரு ஜீன். அந்த ஜீன் டிஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஏடிஏ டிஃபிஷியன்சி ஆர் எஸ்சிஐடின்னு கொடுப்பாங்க. எஸ்சிஐடினா என்ன அப்படின்னா சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி. ஓகேங்களா? சிவியர் தீவிர, ஓகேங்களா, சிவியர் கம்பைன்டு, ஓகேங்களா, தீவிர தடுப்பாற்றல் நோய் தடைகாப்பு குறைவு நோய்னு சொல்லுவாங்க தமிழில். சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீசஸ். இது என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆட்டோசோமல். ஆட்டோசோமல்னா ஒரு பாடி செல்லில் வரக்கூடிய ஒரு டிஃபெக்ட். ஓகேங்களா? ஓகே, ஆட்டோசோமல் ரெசிசிவ் மெட்டபாலிக் டிசார்டர், உடல் குரோமோசோமில் வரக்கூடிய ஒரு மெட்டபாலிக் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு. ஸோ இட் இஸ் காஸ்டு பை, இது எதனால் வருதுன்னு உங்களுக்கே தெரியும், டெலிஷன் ஆர் டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீன் கோடிங் ஃபார் ஏடிஏ என்சைம். அந்த ஏடிஏ என்சைமை செக்ரேட் பண்ணக்கூடிய ஜீன் டெலிஷன் ஆயிருக்கலாம் அல்லது வேலை செய்யாமல் போயிருக்கலாம். ஓகே, in this fashion non-functioning T lymphocytes cannot elicit immune responses against invading pathogen. அப்போ அந்த பேஷண்ட்டில் இருக்கக்கூடிய டி லிம்போசைட்ஸ் உள்ள போகிற மைக்ரோஸை டெஸ்ட்ராய் பண்ணுமானா பண்ணாது, இம்யூன் சிஸ்டத்தை உருவாக்காது. த ரைட் அப்ரோச்சஸ் ஃபார் எஸ்சிஐடி என்னது ட்ரீட்மெண்ட் would be give the patient functioning ADA. அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா
நல்லா செயல்படக்கூடிய ஏடிஏ ஜீனை உள்ளே அனுப்பணும், விச் பிரேக் டவுன் டாக்ஸிக் பயாலஜிக்கல் ப்ராடக்ட். உள்ளே போன அந்த மைக்ரோப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இன் சம் சில்ட்ரன் ஏடிஏ டிஃபிஷியன்சி குட் பி கியூர்டு பை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். சில குழந்தைகளுக்கு எலும்பு மஞ்சை, அந்த போனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூ தான் போன் மேரோ. ஏன்னா அந்த போன் மேரோ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுது. அப்போ அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அது ஒரு மெத்தடாலஜி, ஓகேங்களா? அது ஒரு ட்ரீட்மெண்ட். வேர் defective immune cells would be replaced with healthy immune cells from a donor. இன்னொன்று என்ன செய்யலாம்? இப்போ எனக்கு லிம்போசைட்ஸ் இல்லை அப்படின்னா இன்னொரு ஹெல்தி பர்சன்ட் வந்து லிம்போசைட்ஸ் எடுத்து என் பாடிக்குள்ளே அலோவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு மெத்தடாலஜி, ஓகேங்களா? இன் சம் ஃபேஷன் இட் கேன் பி ட்ரீட்டட் பை என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெராப்பி. மூணாவதா என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெராப்பி, ஓகேங்களா? அடினோசின் டிஅமினேஸ் என்சைமை உள்ளே அலோவ் பண்ணுறது. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷனல் ஏடிஏ இஸ் இன்ஜெக்டட் டு த பேஷண்ட். அந்த பேஷண்ட்குள்ளே ஏடிஏ ஜீனு இன்ட்ரடியூஸ் ஏடிஏ அந்த இதில் அந்த அடினோசின் டிஅமினேஸை உள்ளே அலோவ் பண்ணுறது. ஜீனை கிடையாது, அந்த என்சைமை. 3 விதத்தில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். போன் மேரோ, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டோனாட் வந்து டி லிம்போசைட்ஸ் வாங்குறது, 3வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சைமை உள்ளே அனுப்புறது. இதெல்லாம் another ways. During gene therapy, lymphocytes from the blood of the patient are removed and grown into the nutrient culture medium. ஸோ அந்த ஜீன் தெரப்பி, அந்த ஏடிஏ ட்ரீட்மெண்ட் அப்போ பேஷண்ட்டோடைய லிம்போசைட்ஸை வெளில எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணுறோம். கல்ச்சர்னால் அது இன்க்ரீஸ் பண்ணுறது, அது டெட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்ல ஒரு க்ளீன் லெபோரட்டரியில். அதுக்கப்புறம் ஏ ஹெல்தி அண்ட் ஃபங்க்ஷனல் ஹியூமன் ஜீன், ஏன்னா அது ஏடிஏ, அது cDNA encoding this enzyme is introduced into the lymphocyte using the retrovirus. அப்போ ரெட்ரோவைரஸ் இந்த டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெட்ரோவைரஸ் மூலயமா அந்த ஜீனை பாடிக்குள்ளே அலோவ் பண்ணுறோம், ஓகேங்களா? The genetically engineered lymphocytes are subsequently returned to the patient. உடனே அந்த ரெட்ரோவைரஸை எங்கே அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா டு த பேஷண்ட்டுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The genetically engineered lymphocytes are subsequently returned to the patient. But since these cells are not immortal, அந்த செல்ஸ் உள்ளே போயிட்டுனா இம்மார்டல் அப்படின்னா அழிவற்றவை, அது மைண்டில் வைங்க. The patient required periodical infusion of such genetically engineered lymphocytes. அவங்களுக்கு வந்து 1 மாதமோ 2 மாதம் டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி இந்த ரெட்ரோவைரஸ் மூலயமா அந்த ஏடிஏ ஜீன் வந்து உள்ளே அலோவ் பண்ணி பீரியாடிக்கலி அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க டிசீஸ் வராமல் பாதுகாக்க முடியும். The disease could be cured permanently. அந்த டிசீஸ் பர்மனெண்ட்டாக வராமல் சரி செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இஃப் த ஜீன் ஃபார் ஏடிஏ ஐசோலேஷன் ஃப்ரம் போன் மேரோ வந்து எடுத்து இன்ட்ரடியூஸ்டு இன்டு த செல்ஸ் ஆஃப் த இயர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், அவங்க கருவாக இருக்கும் பொழுது அதை டிடெக்ட் பண்ணி அப்போவே சரி பண்ணாதான் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியராக புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ரிமார்க் அப்படின்னா இதான். என்ன அப்படின்னா கவனிங்க. ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி, அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்ம்லைன் செல் ஜீன் தெராப்பி. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ தெராப்பட்டிக் ஜீன் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு த சொமேட்டிக் செல். அந்த மாற்றமடைந்த ஜீனை எந்த செல் அனுப்புகிறோம் அப்படின்னா பாடி செல்ல அனுப்புனோம்னா அது வந்து சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி. அதே அந்த மாற்றமடைந்த ஜீனை ஸ்பெர்ம் அல்லது ஓவத்தில் வச்சு அனுப்பினோம்னா அது ஜெர்ம்லைன் செல் தெராப்பி. இது ஒரு டிஃப்ரென்சஸ். ரெண்டாவது, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜீன் இன்டு த போன் மேரோ செல். எங்கே உள்ள அனுப்புகிறோம்? எஸ்பெஷலி போன் மேரோ செல்ஸு, பிளட் செல்ஸு, ஸ்கின் செல்ஸில் அனுப்புகிறோம். இதில் சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி. ஜெர்ம்லைன் செல் ஜீன் தெராப்பியில் ஜீன்ஸ் இன்ட்ரடியூஸ் இன்டு த எக், ஃபீமேல் கேமிட்டான எக்கு, மேல் கேமிட்டான ஸ்பெர்மில் அலோவ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் will not be inherited in the later generation. அடுத்த ஜெனரேஷனுக்கு இது கடத்தப்படாது அந்த மாற்றங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்குலேயோ ஓவத்திலேயோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது சைகோட் ஆகி யங் ஒன்ஸாக மாறும். அப்போ அந்த சேஞ்சஸ் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்திட்டு போகுது. இட் இஸ் ஹெரிட்டபிள், இட் இஸ் கேரக்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபரபிள் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் த
main differences of the germline cell gene therapy. Okay students, next class நம்ம வந்து பார்த்தா எதை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் தெராப்பி, ஸ்டெம் செல் தண்டு செல் சிகிச்சையை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் கிளியராக நடத்திருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.